121 சங்கீதம் 2வது வசனம். 121 சங்கீதம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த புதிய மாதத்தில் இப்போதான் 2026 வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 2 மாதம் வேகமாக ஓடிடுச்சு. ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளில் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புதிய மாதம் பிறக்கும் போது நமக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையிலேயே நான் கடந்த சில நாட்களாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே இந்த மாதம் நீர் எங்களுக்கு எப்படி அற்புதம் செய்ய போகிறீர், இந்த மாதம் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறீர் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவருடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை தான் இது. 121 சங்கீதம் 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இது ஒரு விசுவாச வார்த்தை, இது ஒரு நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிற வார்த்தை. இதை யாரு சொல்றா அப்படின்னா தாவீது என்கிற ஒரு பக்தன் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? 1ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உலகத்துல வாழ்கிற நாம் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவி தேவைப்படுகிறது. ஒத்தாசை அப்படின்னா என்னன்னா உதவின்னு அர்த்தம். ஒத்தாசைனா என்னது? உதவி. உதவி நமக்கு தேவைப்படுகிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஞானத்திற்கு உதவி வேணும், வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்வதற்கு உதவி வேணும். இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் ஒரு உதவி நமக்கு வேணும். யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா நமக்கு ரொம்ப அது ஈஸியான விஷயம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3வது மாசத்துல உனக்கு நான் உதவி செய்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், ஐயோ நான் தனியா போராடுறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை புரிஞ்சுக்கிட யாருமே இல்லை அப்படின்னு நீங்க ஒரு கலக்கத்தோடு ஒரு வேதனையோடு நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இந்த புதிய மாதத்துல உதவி செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இந்த புதிய மாதத்துல உங்க கூட இருப்பார். நீங்க 124 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 124 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இங்க பக்தன் சொல்றாரு, நம்முடைய சகாயம் எங்க இருக்கா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த உலகத்துல மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா கட்டாயம் அவர்கள் செய்த உதவிக்கு நம்ம திரும்ப மறுபடியும் என்ன செய்யணும். 2வது, மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை கட்டாயம் அவங்க என்ன செய்வாங்க? எல்லாரும் முன்னாடியும் சொல்லி என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. அப்படித்தானே? நான் தான் அவங்களுக்கு அன்னைக்கு உதவி செஞ்சேன், அன்னைக்கு ரொம்ப பண கஷ்டம், நான் மட்டும் உதவி செய்யலைன்னா அவங்களால அதுல இருந்து எந்திரிச்சே வந்திருக்க முடியாது, அவங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? அவங்க செஞ்ச உதவியை அவங்க திரும்ப 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 எல்லாரிடத்துலையும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் யார் உதவி செய்வானா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு உதவி செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி வேணும்? குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், இல்லைன்னா உங்க வேலை செய்கிற இடத்துல, பிரதர் எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, என் சூழ்நிலை தெரியும், என் சூழ்நிலை தெரிஞ்சும் கூட எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அழகிய சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த 121 சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை. அப்ப எனக்கு எங்கிருந்து உதவி வருமோ அந்த இடத்துல தான் நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். இன்னைக்கு நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றவர் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். அப்ப நம்ம கண்ணெல்லாம் எது மேலதான் இருக்கணும்னா ஆண்டவர் மேலதான் இருக்கணும். நம்ம கண்ணெல்லாம் எது மேல இருக்கணும்?
ஆண்டவர் உதவி செய்வதற்கு எந்த மனிதனையும் அவர் பயன்படுத்துவார், எந்த சூழ்நிலையும் அவர் அனுமதிப்பார். ஆனா நம்ம கண்ணு எது மேலதான் இருக்கணும்னா, மனிதர்கள் மேல அல்ல, உதவி செய்யற மக்கள் மேல அல்ல, கர்த்தர் மேலதான் இருக்கணும். யார் மேல இருக்கணும்? உங்க கண்கள் இந்த புதிய மாதத்துல கர்த்தரையே நோக்கி இருந்த, ஆண்டவரே நீர் தான் எனக்கு வாக்கு கொடுத்தீர், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி, என் குடும்பத்துல உதவி செய்யும், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில உதவி செய்யும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில உதவி செய்யும் என்று சொல்லி உங்க கண்களை அந்த பர்வதத்திற்கு நேரா ஏறெடுத்தீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்தன் அழகா ஒரு பாட்டு படிச்சுக்காது தெரியுமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமு வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமு வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமு வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி, வானமு வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு உதவி செய்கிற கண்மலை. அப்போ உங்க கண்கள் யார் மேல இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும். ஒரு விசை ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில நடந்ததை ஒரு புஸ்தகத்துல எழுதியிருந்தார். அந்த ஊழியக்காரர் ஆண்டவருக்கென்று உண்மையாய் அர்ப்பணித்து முழு நேரமா அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஊழியத்துடைய ஆரம்ப காலத்துல அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஊழியத்துல உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவர் தினந்தோறும் தேவ சமூகத்துல காத்திருந்து மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவார். ஒரு சில நபர்கள் மட்டும்தான் தெரியும், கூப்பிடுற இடத்துக்குலாம் ஊழியத்துக்கு போவார். அந்த இடத்துல அந்த மக்கள் அனுப்புகிற காணிக்கையை வச்சு அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் அப்படி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட சில நாட்கள் கழித்து அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ஊழியம் கொஞ்சம் விரிவாக ஆரம்பித்தது. அவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, அவர் சுவிசேஷ ஊழியத்துல கொடுக்கிற அந்த செய்தியை பத்திரிக்கையா எழுதி கேட்கிற எல்லாருக்கும் அந்த பத்திரிக்கையை அனுப்பியிருக்கிறார். இலவசமா அந்த பத்திரிக்கை அனுப்பியிருக்கிறாரு. அப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, ஊழியத்துக்கு யாருமே கிடையாது. அவர் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இருந்து அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவாராம், கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சைக்கிள்லயே போய் அந்த ஊரில் போய் அவர் இந்த மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்திரிக்கையை அவர் பிரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு போவாராம். அந்த ஊருக்கு போய் பத்திரிக்கையை கொண்டு கொடுப்பார். அவங்க அந்த பத்திரிக்கையை வாங்கி பிரிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கையில் என்ன செய்வார், கொடுப்பார். அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அச்சாஃபீஸ், அந்த அச்சாஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்லையே பத்திரிக்கைக்கு பணம் வாங்க மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மாதத்துக்குள்ள இந்த மாதம் பத்திரிக்கை அடித்து அனுப்புனா அந்த மாதம் முடியக்குள்ள அவர் அந்த பத்திரிக்கைக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கொடுத்து முடிச்சிருவார். இது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அந்த பத்திரிக்கை அந்த அச்சாஃபீஸோட ஓனர் வந்து அந்த ஊழியக்காரரை வந்து பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எப்போவுமே மாதம் கரெக்டாக பணம் கொடுத்துருவீங்க, இந்த மாதம் எனக்கு ஒரு அவசரமாக தேவை இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதம் முதல்லையே பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஊழியக்காரரும் சரி, நமக்கு எப்பவுமே இவ்வளோ நாள் அவங்க வந்து நமக்கு தவணை முறையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதம் அவங்க சூழ்நிலைமையை சொல்லி கேட்குறாங்க, அதனால் நம்ம என்ன செஞ்சிருவோம், பணத்தை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பணம் உங்களுக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஊழியக்காரருக்கு எப்படி காணிக்க பணம் வரும் அப்படின்னா, இப்போ மாதிரி ஜிபே கூகுள் பேலாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து மணி ஆர்டரில் தான் மக்கள் வந்து என்ன செய்வாங்களா, காணிக்க அனுப்புவாங்களாம். அந்த மணி ஆர்டர் வருமா, மணி ஆர்டர் எத்தனை மணிக்கு வரும்னா, காலையில் 11 மணிக்கு போஸ்ட்மேன் வந்து மணி ஆர்டரை கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறார், காலையில் வந்து அந்த அச் ஆஃபீஸ் ஓனர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், இவர் பணத்தை தந்துடுதுன்னு சொல்லிட்டு காலையில் 11 மணி எப்படா வரும்னு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். 11 மணிக்கு போஸ்ட்மேன் வந்திருக்கிறாரு. போஸ்ட்மேன் பெல் அடிச்சிருக்கிறார். போஸ்ட்மேன் வந்து அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். கொடுத்த உடனே அதை வாங்கி பார்த்தா அதில் நிறைய ஜெப குறிப்புக்கு லெட்ரு மட்டும்தான் இருந்திருக்கு. அதில் ஒரு மணி ஆர்டர் கூட இல்லை. ஒரு மணி ஆர்டர் கூட. அவர் என்ன நினைச்சாரு, மணி ஆர்டர் வரும், மணி ஆர்டரில் என்ன வரும், காணிக்கை வரும், அந்த காணிக்கையை வாங்கி அச் ஆஃபீஸ்க்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனால் இப்போ என்ன வந்துட்டு, கடிதம் மட்டும்தான் வந்திருக்கு, ஒரு மணி ஆர்டரும் வரல. இப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும்
கொஞ்சம் சோர்ந்து போகாமல் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேனை கூப்பிட்டு, ஐயா மணி ஆர்டர்லாம் எதுவும் வரலையா அப்படின்னாராம். மணி ஆர்டர்லாம் எதுவுமே வரல அப்படின்னாராம். இந்த ஊழியக்கார் ஷாக் ஆகிட்டார். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் அச்சா ஆஃபீஸ்க்கு வந்து பணந்தாரன்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போ மணி ஆர்டரில் காணிக்க வரும்னு நினச்சேன், ஆனால் காணிக்க ஒன்றுமே வரலையே, நான் எப்படி அந்த அச்சா ஆஃபீஸ்க்கு நான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உன்னை ஊழியத்திற்கு அழைச்சது யார்? நான் தான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன். உன்னை ஊழியத்தில் இவ்வளோ நாள் உன்னை வழி நடத்தினது யார்? நான் தான் நடத்தினேன். உனக்கு இத்தனை மாதமாக உனக்கு மாதம் ஊழியத்தின் தேவைக்கு மக்களை காணிக்க அனுப்பி வச்சது யார்? நான் தான். ஆனால் நீ காணிக்க அனுப்ப வச்ச என்ன பார்க்காம, உன் தேவையை சந்திக்கிற என்ன பார்க்காம நீ யாரை பார்த்துட்டனா? காணிக்க கொடுக்குற மக்களை பார்த்துட்ட. மணி ஆர்டர் எப்போ வரும், போஸ்ட்மேன் எப்போ வருவாருன்னு சொல்லி நீ அவங்கள பார்த்ததுனால தான் இன்னைக்கு ஒரு காணிக்க உனக்கு என்ன செய்யலை, வரல அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினாரா. உடனே அந்த ஊழியக்காரர் ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாரா. ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய தேவைக்காக நான் மனிதர்களை நோக்கிட்டேன், என்னுடைய தேவைக்காக காணிக்க கொடுக்குற மக்களை நான் நம்பிட்டேன், இனி நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன்ப்பா, நான் உங்களை மட்டும்தான் நம்புவேன், நீர் தான் எனக்கு உதவி செய்கிற கண்மலைன்னு சொல்லி அவர் ஆண்டவரை நம்புவதற்கு தீர்மானம் எடுத்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி முடித்து சில மணி நேரத்தில் திடீர்னு ஒரு நபர் வீட்டில் கதவை தட்டினாராம். அவர் யாருன்னே தெரில. உடனே பார்த்து என்னன்னு கேட்டால், பிரதர் நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை வந்துன்னு கொடுத்தாராம். அந்த காணிக்கை கவரை திறந்து பார்த்தா அவர் அச்சாபிஸ்க்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் அந்த கவரில் இருந்துச்சான். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும் பொழுது நம்முடைய கண்கள் யார் மேலே இருக்குது? நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்குது? ஊழிய செய்கிறவங்களையா, இல்லை நம்ம கண்கள் உதவி செய்கிறவங்களையா, இல்லைன்னா எனக்கு வருமானம் வந்துடும், என் வருமானத்தை வச்சு நான் இதை பண்ணிடுவேன்? இல்லை, நம்முடைய கண்கள் எது மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே நோக்கமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் கண்கள் உதவி செய்கிற, ஒத்தாசை செய்கிற கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா, சிலர் பாருங்க, சிலருக்கு மேலே சிலருக்கு கண்கள் தன் மேலேயே சிலருக்கு நம்பிக்கை இருக்கும். நான் வேலை பார்த்துருவேன், நான் சம்பாதிச்சிருவேன், நான் எப்படியாவது கொடுத்துருவேன். இல்லை, எனக்கு இதில் உதவி செய்கிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் கண்கள் உதவி செய்கிற மக்கள் மேலே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மேலே கண்கள் இருந்துச்சுன்னா அந்த கண்கள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவர் மேலே கண்களை ஏறெடுத்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வேன்னு வாக்கு கொடுக்குறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வார்? ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லி உங்களுக்கான ஜெபிக்க போகிறேன். திருப்பிக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 21:14. ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 போதும். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். அவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார்னா, முதலாவது உங்கள் ஆபத்திலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இங்க என்ன நடந்தது என்று சொன்னால், ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி, அவங்களோட பேர் என்னதுன்னா ஆகார். இந்த ஆகாரை ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, அவங்க குமாரனாகிய இஸ்மவேலையும் கொடுத்து அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அவர் என்ன செஞ்சிட்டார்னா அனுப்பி விட்டுட்டார். அவங்க மனைவியாகிய ஆகாரும் தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேலும் என்ன செஞ்சாங்கன்னா, பேசபா அப்படிங்கிற வனாந்தரத்தில் அவங்க அலைந்து தெரிந்தாங்க. வனாந்தரம் அப்படின்னா, வனாந்தரத்தில் ஆள் நடமாட்டமே என்ன செய்யாது, இருக்காது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தன் கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா நடந்து போகிறாங்க. ஆகார் போகிற வழியில் என்ன நடந்ததுன்னா, குடிக்கிறதுக்கு அவங்க வச்சிருந்த அந்த தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, செலவழிஞ்சு போயிருச்சு. ஒரு பாருங்க, நம்மளால சாப்பிடாம கூட இருக்க முடியும், ஆனால் தண்ணி கொடுக்காம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்குமா? வனாந்தரத்தில் தண்ணியே கிடைக்காது. இப்போ என்ன நடந்ததுன்னா, குடிக்க தண்ணி இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் உதவி செய்ய யாருமே இல்லாமல் தன் கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆகார் பிள்ளையை கூட்டிட்டு அவள் அலைஞ்சு 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 திரியிறா. கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னா, அந்த பிள்ளை தண்ணி இல்லாமல் சாக போகுது. அந்த பிள்ளை தண்ணி இல்லாமல் என்ன செய்ய போகுது,
சாக போகுது. இந்த சமயத்தில் ஆகார் என்ன பண்ணுறான்னா, என் பிள்ளை சாரதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த வனாந்தரத்தில் அவ என்ன செய்தா, சத்தமிட்டு அவ அழுகிறா. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன், பாருங்க, ஆபத்தான சூழ்நிலைமையில உதவி செய்ய யாருமே இல்லாத சமயத்தில் ஆகார் அழுது கொண்டிருந்து அவ அழுது சத்தமிட்டு அழுத சத்தத்தை தேவன் வானத்தில் இருந்து கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, என் சூழ்நிலைமையை புரிந்து கொள்ள யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க யாருக்கும் தெரியாம அழுகிற சத்தத்தை தேவன் வானத்தில் இருந்து கேட்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அவர் சத்தத்தை கேட்கிறார்னா என்ன அர்த்தம்? அடுத்து அவர் அற்புதம் செய்ய போறார்னு அர்த்தம். என்ன நடந்துச்சு தெரியுமா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய், பாருங்க, அந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆகாருக்கு உதவி செய்யும்படி வனாந்தரத்தில் கர்த்தர் ஒரு நீரூற்றை கட்டளையிட்டார். இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில் இந்த ஆகார போல ஏதோ ஒரு ஆபத்தில் நான் சிக்கியிருக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிட்டேன், இதுல இருந்து எனக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, எனக்கு இந்த ஆபத்திலிருந்து எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எப்படி ஆகாருக்கு வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினாரோ, ஆகாருடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணினாரோ, அதை போல உங்க குடும்பத்தை காப்பாற்ற, உங்க பிள்ளைகளை காப்பாற்ற, நீங்க சந்திக்கிற ஆபத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறவர் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்க சத்தத்தை அவர் கேட்கிறார். ரொம்ப மாசமா 2-3 மாசமா நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க யாருக்கும் தெரியாம அழுகிற அழுகை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யாராவது உதவி செஞ்சாதான் இந்த ஆபத்திலிருந்து வெளியே வர முடியும், என்னை சுற்றி ஆபத்து நெருங்கி ஏவுகிறது, நான் என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி ஆகாரை போல சுற்றிலும் உதவி செய்ய யாருமே இல்லாம இருந்தாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்திக்கிற ஆபத்துல வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சமயம் கப்பல்ல மாலுமியாய் வேலை பார்த்த ஒரு நபர், அவர் தன்னுடைய சாட்சியை ஒரு ஆலயத்தில் வந்து சொன்னார். அவர் அந்த ஆலயத்தில் சாட்சி சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அவர் அந்த ஆலயத்திற்கு புதிதாய் வந்திருக்கிறார். புதிதாய் வந்த உடனே அந்த ஆலயத்தில் இருந்த அந்த போதகர் அவரை அன்போடு வரவேற்றார். அவர் சட்டை போட்டிருந்தாரு. அவர் போட்டிருந்த சட்டையில் ஒரு பெரிய மீனை பேஜா அவர் குத்தியிருந்தார். இந்த போதகருக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவர் ஒரு சட்டையில் மீனை பேஜா குத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கூப்பிட்டு, ஏன் நீங்கள் உங்கள் சட்டையில் நீங்கள் மீனை வந்து பேஜா குத்திருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், இந்த மீனை குத்திருக்கிறது நான் ஒரு அடையாளமாக குத்திருக்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இயேசு செய்த ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, இயேசு செய்த அற்புதம் இருக்கா? சரி, ஓகே, அது என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சொல்லுங்கள், எங்கள் சபையார் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னார். ஆராதனை முடிஞ்சு அந்த மனிதருக்கு சாட்சி சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர் சாட்சி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் கப்பலிலே மாலுமியாக வேலை பார்த்தார். அவர் கப்பலிலே மாலுமியாக வேலை பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் நடுக்கடலில் கப்பல் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சான். கப்பல் என்ன விழுந்துருச்சு? ஓட்டை விழுந்துருச்சு. கப்பலில் ஓட்டை விழுந்த உடனேயும் அந்த கடலுக்குள்ள இருக்கிற தண்ணீர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கப்பல் ஒரு சரக்கு கப்பல். இவங்க அந்த கப்பலில் இருக்கிற அந்த மோட்டரை வச்சு அந்த தண்ணியெல்லாம் வெளியே ஏற்றுதாங்க. வெளியே ஏற்றினாலும் அந்த ஓட்டை வழியா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் அவர் சிக்கிக்கிட்டார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம்.
அப்போ அங்கே கூட இருந்த எல்லாரும் அவ்வளோதான், நம்ம மடிஞ்சு போயிடுவோம், அவ்வளோதான், நம்ம இந்த கடலில் முங்கிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது இந்த மாலுமிக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் எப்படியாவது நம்மளை காப்பாற்றுவார், நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, யாராலையும் நமக்கு உதவி செய்யவும் முடியாத ஒரு சூழ்நிலைமை, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி அவர் அந்த இடத்துல முழங்கால் போட்டு மேலே வானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு நான் வேதத்தில் வாசிச்சிருக்கிறேனே, எனக்கு நீங்கள் உதவி செய்யும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது சில நிமிடத்தில், அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த சில நிமிடத்தில் திடீரென்று போட்டில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது, அப்படி நின்றுச்சு. ஏன்னா போட்டில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது நின்றுச்சு, சரி என்னன்னு தெரியல, ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இருக்கிற தண்ணியை மட்டும் வெளியில் அனுப்பிட்டு அவங்க அந்த போட்டை கரையில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களாம். கரையில் கொண்டு வந்து நிப்பாட்டின பிறகு எப்படி ஓட்ட விழுந்து அந்த போட்டில் தண்ணி நின்றுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த கடலுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய மீன் அந்த ஓட்டைக்குள்ளே போய் மாட்டி பாதி உடம்பு போட்டுக்குள்ளேயும் பாதி உடம்பு கடலுக்குள்ளே என்ன செஞ்சுன்னா மாட்டிக்கிட்டதுனால தண்ணி உள்ளே வராமல் அந்த போட்டோடைய ஓட்டை அடைக்கப்பட்டு அந்த கப்பலில் இருந்த எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றினாராம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொன்னாரா, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவதற்காக தான் எப்படி யோனாவை கடலிலிருந்து காப்பாற்ற மீனை கட்டளையிட்டாரோ அதை போல என்னுடைய ஜீவனை காப்பாற்ற வானத்திலிருந்து கர்த்தர் ஒரு மீனை கட்டளையிட்டாரு. அந்த மீன் அந்த கப்பலில் மாட்டினதுனால தான் நாங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம். ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை எல்லார்ட்டையும் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான். ஆனால் அடையாளமாக இந்த பேச்சை நான் குத்திருக்கிறேன்னு சொன்னாராம். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன், இந்த ஆபத்தில் யாராவது உதவி செய்ய முடிஞ்சாதான் நான் வெளியே வருவேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம். வனாந்திரத்திலேயே உங்களுக்கு நீரூற்றி அவர் கட்டளையிடுவார். ஒருவேளை கடலில் நீங்கள் சிக்கியிருந்தா உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மீனையே கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த 3வது மாதம் ஆபத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் போதும். 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், இதோ நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. 2வது, முதல்ல நான் சொன்னேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் ஆபத்திலே உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். 2வது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு அவர் எப்படி உதவி செய்வார்னா, உங்க தேவையிலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, இங்க என்ன நடந்துச்சு? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை கூட்டிட்டு போய் நான் காண்பிக்கிற ஒரு இடத்துல போய் அவனை நீ என்ன செய்? பலியிடு. அவர் எந்த இடத்தை காமிச்சாரு? மோரியா மலையை காட்டுறார். மோரியா மலையில போய் உன் பிள்ளைய நீ என்ன செய்? பலியிடு. ஆபிரகாம் ஈசாக்கை கையில பிடிச்சிட்டு வேலைக்காரரையும் கூட்டிட்டு மோரியா மலைக்கு போறார். ஈசாக்குக்கு தெரியாது யாரை பலியிட போறாங்க, ஈசாக்கை பலியிட போறாங்கன்னு. ஈசாக்கிட்ட ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நம்ம கர்த்தருக்கு பலி செலுத்த போறோம். ஈசாக்கு கேட்கிறாரு, எப்பா கர்த்தருக்கு பலியிட போறோம், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா அங்க என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி இல்ல. ஆட்டுக்குட்டி இல்ல. ஆண்டவரை பலியிடுவதற்கு நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி. ஆபிரகாமுக்கு என்ன தேவைன்னா, கர்த்தரை பலியிடுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை, கர்த்தருக்கு பலி செலுத்த ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. 25 வருஷம் கழிச்சு கர்த்தர் கொடுத்த பிள்ளைய ஆண்டவர் பலியிட சொல்லிட்டாரு. ஆபிரகாம் விசுவாசத்தோடு போறார். ஆனா ஈசாக்கு கேட்கிறார், எப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா?
இல்லை ஆட்டுக்குட்டியை எங்கன்னு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். 8ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை, பாருங்க ஆபிரகாமுக்குள்ள எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். ஈசாக்கு கேட்கிறார், எப்பா பலியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டியெல்லாம் பலியிடல, ஆண்டவர் உன்னைத்தான் பலியிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஈசாக்கு கூட போயிருப்பார் நினைக்கிங்க? இல்லை, போயிருப்பார். ஏன்னா இப்போ நம்ம பிள்ளைகள் வராது, ஈசாக்கு போயிருப்பார். ஏன்னா ஈசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையெல்லாம் வெட்டி அந்த விறகுல படுக்க போடுற வரைக்கும் ஈசாக்கு எதுவுமே என்ன செய்யலை, சொன்னதா பைபிளில் என்ன செய்யலை, போடலை. ஒருவேளை ஈசாக்கிட்ட கூட ஆபிரகாம் அவிசுவாசமான வார்த்தை என்ன செய்யலை, பேசல. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு இன்னைக்கு ஒரு தேவை, என் குடும்பத்தில் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, இந்த மாசத்துல நான் இந்த காரியத்தெல்லாம் செய்து முடிக்கணும், எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவை இருக்கு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு தேவை என்ன? தேவை ஆட்டுக்குட்டி தேவை. ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டி தேவை. என்ன பண்றது தெரியல. ஆண்டவர் பிள்ளைய பலியிட சொல்லிட்டாரு, கூட்டிட்டு போறாரு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? பாருங்க, அவர் பிள்ளையை பலியிடுவதற்காக அந்த இடத்துக்கு போகும் பொழுது 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தூதனானவர்னு போட்டிருக்கோ அதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. வானத்திலிருந்து அவனுடைய தேவையை சந்திக்கும்படி இயேசு ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதம் செய்தார். இந்த புதிய மாதத்தில் உங்க தேவையை சந்திக்கும்படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தேவை எவ்வளவு பெருசானாலும் இருக்கலாம், உங்க தேவை எவ்வளவு பெரிய காரியமா இருக்கலாம், உங்க தேவையை சந்திக்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இங்க பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆபிரகாமே கூப்பிட்ட மட்டும் இல்ல, 13ஆம் வசனத்தை வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த அந்த ஆட்டுக்கடாவை கண்டான். பாருங்க, ஆடு எங்க மேயும் தெரியுமா? மலைக்கு கீழே தான் மேயும். ஆடு எங்க மேயும்? மலைக்கு கீழே தானே மேயும். மலைக்கு மேலே ஆடு மேயுமா? மலையோட உச்சியில் ஆடு மேயுமா? மேயாது. அப்படிதானே, மலைக்கு கீழே தான் மேயும். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை வானத்தினையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க தேவையை சந்திக்கும்படி இந்த புதிய மாதத்துல உங்க கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தா உங்க தேவையில அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு எதுல உதவி செய்வார்? ஆபத்திலே உதவி செய்வார். இரண்டாவது, அவர் உங்களுக்கு எதுல உதவி செய்வார்? உங்க தேவையில உதவி செய்வார். உங்க தேவை எவ்வளவு பெருசானாலும் பரவாயில்ல. ஒரு விசுவாச வீரர் சொல்றாரு, பிரச்சனைட்ட வந்து நம்ம என் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா, ஆண்டவரே என்னுடைய தேவை எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றோமா? அவர் என்ன சொல்றாரு? பிரச்சனைகிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போய் என் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லாதீங்க, பிரச்சனைகிட்ட சொல்லுங்க என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு சொல்லி. ஆமென்னு சொல்லுங்களேன். நம்ம பிரச்சனையை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையை காட்டிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் நினைச்சாருன்னா வனாந்தரத்துல நீரூற்ற உண்டு பண்ண முடியும். அவர் நினைச்சாருன்னா மலையில கூட கொண்டு போய் ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்த மாதிரி உங்க தேவையை சந்திக்க ஏதாவது ஒரு வழியை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு திறக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீடு கட்டுகிற காரியத்துல, உங்க கடன் பிரச்சனையில், உங்க குடும்பத்தினுடைய தேவை, உங்க பிள்ளைகளுடைய தேவை, உங்க தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்க தேவையை உதவி செய்யும்படி உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அவர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
உங்கள் தேவையை சந்திக்கும்படி அவர் உதவி செய்வார். முதல்ல சொன்னேன், ஆபத்தில் உதவி செய்வார். 2வது, தேவையிலே அவர் உதவி செய்வார். 3வது, அவர் உங்களுக்கு எதில் உதவி செய்ய போகிறார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன குளத்துல கொண்டு விடுறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பாக. பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. 3வது, ஆண்டவர் யாருக்கு உதவி செய்கிறார்னா, வெகு காலமாய் ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனிதன். அவன் எத்தனை வருஷமா அந்த பிரச்சனையில் இருந்தான்னா 38 வருஷமா இருக்கான். எத்தனை வருஷமா இருக்கான்? 38 வருஷமா அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனால நடக்கவே முடியாது. அவன் எங்க படுத்திருக்கான்? பெதஸ்தா குளத்துல படுத்திருக்கான். எங்க படுத்திருக்கான்? பெதஸ்தா குளத்துல என்ன நடக்கும்னா, பெதஸ்தா குளத்துல எப்பமாவது தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவார். தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை என்ன செய்வார்? கலக்குவார். அவர் கலக்கும் போது யார் ஃபர்ஸ்டால போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ, யார் முதல்ல போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகமாயிரும். அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? சுகமாயிரும். ஆனா 38 வருஷமா ஒருத்தன் அந்த குளத்துக்கிட்ட படுத்திருக்கான். அவன் கண்ணு முன்னாடி எல்லாரும் அற்புதம் பெற்று போறாங்க. அவன் கண்ணு முன்னாடி எல்லாரும் அற்புதத்தை பெற்று, ஆனா இவனுக்கு அற்புதமே நடக்கல. இவன் அற்புதத்தை பெறுவதற்கு இவனை யாராவது கூட்டிட்டு போய் அந்த குளத்துல இறக்கி விட்டா நல்லா இருக்கும். அவனுக்கு அந்த உதவி செய்ய கூட யாருமே இல்லை. அந்த உதவி செய்ய கூட யாருமே இல்லை. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எங்க சொந்தக்காரங்க நல்ல வசதியா இருக்காங்களே, அவங்க மட்டும் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தா இந்த பிரச்சனை சரியாயிரும், அவங்க மட்டும் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்தா சரியாயிரும், எங்க சொந்தக்காரங்க அரசியல்ல இருக்காங்க, அவங்க மட்டும் எனக்காண்டி என் பிள்ளைக்காண்டி பேசுனா இந்த பிரச்சனை சரியாயிரும், யாராவது எனக்கு ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். யாரும் உதவி செய்ய மாட்டேங்காங்களே, நான் வெகு காலமா இந்த பிரச்சனையில கஷ்டப்படுறேனே. வெகு காலமாய் படுத்திருந்த அவனை தேடி யார் வந்தா தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசுவே அங்க இறங்கி வந்தா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாசத்துல நீங்க வெகு காலமா சந்திக்கிற அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த உபத்திரவம், அந்த நிந்தையை மாற்றுப்படும்படி இயேசு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல படுத்திருந்த ஆண்டவருக்கு உதவி செய்வது அவரால் முடியும்னா, உதவி செய்து அவனுக்கு அற்புதம் செய்ய முடியும்னா, நீங்க ரொம்ப நாளா பண்ணுகிற ஜெபம், ரொம்ப நாளா பண்ணுகிற உபவாசம், ரொம்ப நாளா தேவ சமூகத்துல காத்திருந்து சோர்ந்து போய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெகு காலமா சந்திக்கிற பிரச்சனையில நான் உனக்கு உதவி செய்வேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 3 காரியம் சொன்னேன். முதல்ல, ஆபத்திலே உங்களுக்கு அவர் உதவி செய்வார். 2வது, உங்க தேவையில அவர் உதவி செய்வார். 3வது, நீங்க வெகு காலமாய் சந்திக்கிற பிரச்சனையில அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க எதில் நோக்கி பார்க்கணும்னா அவரையே நோக்கி பார்க்கணும். உங்க கண்கள் அவர் மேலேயே இருக்கணும். அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்வார். நம்மளாம் ஜெபிக்க முடியும். எழுந்து நிற்போம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்க கண்கள் எது மேல இருக்குது? உங்க கண்களை ஆண்டவருக்கு நேரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய கண்கள் உலகத்தின் மேல மற்ற காரியங்கள் மேல இருந்துச்சுன்னா தயவாய் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தயவாய் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் கண்கள் உங்க மேலதான் இருக்கணும்ப்பா, என் கண்கள் உங்க மேலதான் இருக்கணும்ப்பா, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கணும்ப்பா, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கணும் ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கணும்ப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல இந்த 3வது மாதம் தகப்பனே, இந்த பிள்ளைகள் யாரெல்லாம்
எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்குறாங்களோ, இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு உதவி வருவதாக. இந்த ஆபத்தில் நான் சிக்கி இருக்கிறேனே, இந்த ஆபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? ஆகாருக்கு நீரூற்றை கட்டளையிட்ட ஆண்டவர், தேவையிலே ஆபிரகாமுக்கு உதவி செய்த ஆண்டவர், ஆண்டவரே 38 வருஷமா வியாதியில படுத்திருந்த மனிதனுக்கு உதவி செய்த ஆண்டவர், உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் இயேசு சிலுவைக்கு போனார். அவர் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற எவனுக்கும் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறேன்ப்பா, உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா, என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறேன்ப்பா, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, எனக்கு நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே. அவமானம் அடைவதில் நீங்க உதவி செய்வதனால அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாய கண்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. என் கண்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. அடைகின்றே அவமானம் அடைவதில்லை. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஆபத்தில் நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, நான் அவமானப்பட மாட்டேன். என் தேவையில் நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, நான் அவமானப்பட்டு போக மாட்டேன். வெகு காலமா நான் சந்திக்கிற பிரச்சனை எனக்கு நீங்க உதவி செய்வீங்க, நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவி, குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். இந்த மாசத்துல என் தேவையை சந்திக்கும்படி எனக்கு நீங்க ஒரு அதிசயம் செய்வீங்கப்பா. வனாந்தரத்துல செழிப்பை கட்டளையிடுவீராக. வனாந்திரமே வழியாய் வந்தாலோ வல்லவரே கரமே நடத்திடுமே. யாரெல்லாம் விசுவாசத்தோடு பாடுறீங்களோ, உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு வழியை கட்டளையிடுவேன் மகனே, உனக்கு ஒரு நீரூற்றை கட்டளையிடுவேன் மகனே. நீ பகுகாலமா சந்திக்கிற அந்த பிரச்சனையில நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் ரெண்டு கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருவதாக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும், எனக்கு உதவி வருவதாக. உங்க பிள்ளைகளுக்கு ஆபத்திலே உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே தேவையிலே உதவி செய்யுங்கப்பா. வெகு காலமாய் அற்புதத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வர கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா.